இப்ப நடந்த எலெக்ஷன்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். யார் எப்படி ஜெயிச்சாங்க? எப்படி இதுல வெற்றி தோல்வியெல்லாம் அமைஞ்சதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணுன்றது தான் இந்த பதிவு. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நாலேஜ் வளரும். ஓகேங்களா? சாய்ராம் வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. எதிர்பார்த்த தலைவர்கள்லாம் ஏமாற்றமா தோத்தாங்க. யார் தோப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் எதிர்பார்க்காத விதமா ஜெயிச்சாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருந்தாலும் இந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் பின்னாடி அரசியல்வாதிகளோட திட்டமிடல், உழைப்பு, நிர்வாக திறமை, பண செலவழிப்பு இது எல்லாம் அடங்கி இருக்குன்னு சொல்றதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். வேட்பாளர்கள் ₹1 செலவு பண்ணாம ஜெயிச்சவங்களும் உண்டு, ஒண்ணுமே பண்ணாம ஜெயிச்சவங்களும் உண்டு. எப்படி? இதுதான் ஜாதக அமைப்பு. ஜோதிடர்களை பொதுவா கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தை, அவனுடைய கர்மா அவனுக்கு நடந்துருச்சு, இவனுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. தோஷங்கள் அது வேற. ஆனா ஒருத்தர் வாழ்க்கையில மேற்கொள்ள ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறணும்னா அதுக்கு அவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ப அவங்க கிரகங்கள் தாக்கங்கள் அமைஞ்சிருக்கணும். இந்த கிரகங்களுடைய வேலை அதுக்கேற்ற பிறகு இல்லைன்னா தேர்தல் மட்டும் இல்ல, எந்த விசேஷமா இருந்தாலும் தோல்விதான். ஓகேங்களா? அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஜாதகம் எப்படி உதவி பண்றதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய தனிப்பட்ட திறமை, ஆற்றல், முடிவு எடுக்கிற திறமை, இந்த நம்பிக்கை, செயல்பாடு, இந்த சக ஊழியர்கள் பணியாற்ற வைக்கக்கூடிய அந்த திறமை, ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது யார? சூரியன். ஸோ இந்த அரசியல் அதுக்குள்ள வர்றவங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் கண்டிப்பாக நல்ல இடத்துல அமர்ந்திருந்தா மட்டும்தான் அது வெற்றியை கொடுக்கறதுக்கு ஒரு வழியா கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல அரசியல்ல இருக்கவங்க அத்தனை பேர் சூரிய வழிபாடு செய்வது கண்டிப்பா அவசியம். இந்த அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்றது சூரிய நோக்கு தான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனை போலவே குரு, வியாழ கிரகம் சொல்லக்கூடிய குரு இருக்கார் இல்லையா, அவரு எங்க உட்கார்ந்து இருக்காரு, என்ன பார்வை பார்க்கறதையும் நம்ம மெயினா பார்க்கணும். அவங்க ஜாதகத்துல குரு நல்ல பலன் தரக்கூடிய இடத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். அரசியல்ல எப்படி செயல்படணும் அப்படின்ற அபரிதமான ஞானத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான். அதே போல சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகமா அமைஞ்சிருக்கும். அது ஒரு ஸ்பெஷல். சிலருக்கு பாத்தீங்கன்னா பொதுவா ஒருத்தரோட செயல்பாடு, அவங்களுடைய ஆர்வம் இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அதன செவ்வாய் கிரகம். ஓகேங்களா? மேலும் இந்த செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல உட்காந்துருச்சுன்னா அரசியல்ல எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் சரி அதை உடச்சி தூக்கி எறியக்கூடிய மன உறுதி அவங்ககிட்ட இருக்கும். அதே போல சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி கிரகம் வெற்றியை கொடுக்கும். செல்வாக்கை உயர்த்தி அடிப்படையான ஒரு விஷயங்களை ஆட்டி வைக்க முடியாத அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது சனி பகவான். ஓகேங்களா? சிலருக்கு சனி பகவான் பார்வை காரணமாகவே அரசியலை எதிர்பார்த்த வெற்றியை விட நல்ல வெற்றி கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தோல்வியில போய் முடிஞ்சிடும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நல்ல இடத்துல இல்லாததால. ஆனா அதே சனி பகவான் பாத்தீங்கன்னா சிலர் வெற்றியே வராதுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, ஜெயிக்க வச்சிருவாங்க. அவங்களுடைய பார்வைகள் இருக்கும் இடத்தை பொறுத்து மாறும். சனியுடைய பார்வை, அது இருக்கக்கூடிய அமைப்பு, இதை பொறுத்து அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை மாறுபடும். ஓகேங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க சனீஸ்வரனை மனம் மகிழ பாராட்டி அவரை வணங்கினாலே பெரிய பலன் கிடைக்கும். அவர் பலன் கிடைக்கணும்னா அரசியல்வாதிகளுக்கு சொல்றேன், நிறைய தான தர்மங்கள் செய்தாலே அரசியலில் முன்னேற்றம் கண்டிப்பா வரும். அரசியலை பொறுத்த வரைக்கும் சில திடீர்னு பெரிய புயல் போல வருவாங்க. ஓகேங்களா? வந்த வேகத்துல கடகடகடன்னு அதிகாரம், பதவி எல்லாத்துல உட்காந்துருவாங்க. அவங்களோட ஜாதகத்தை நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். சூரியனும் சந்திரனும் சரியான இடத்துல உட்காந்து அவங்கள சரியான பாதையில கொண்டு போகக்கூடிய இயக்கும் கிரகமாக உட்கார்ந்துருப்பாங்க. அரசியல்ல தேர்தல் சமயத்துல ரொம்ப ஈஸியா வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம், அம்ச யோகம், ஓகேங்களா, அரசாளும் யோகம் அப்படின்னு ஜாதகத்துல ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே உண்டாகும். அவர் ஜாதகத்துல சந்திரனும் குருவும் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுல இல்லைன்னா 7வது வீட்டுல 10வது வீட்டுல இங்க இருந்த கஜகேசரி யோகம் உண்டாயிரும். ஓகேங்களா? சந்திரனுக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுல இல்லைன்னா 9ஆம் வீட்டுல குரு இருந்தாரு வச்சுக்கோங்களேன், குரு சந்திர யோகம் ஏற்படும். அது அரசியல்வாதி 50 வயசுக்கு மேல, ஓகேங்களா,
அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பை எடுத்து கொடுக்கும். இதுக்கு காரணம் அவங்களுடைய ஜாதகத்துல இந்த குருவும் சந்திரனும் யோகஸ்தானத்துல வலுவா இருக்கிறதால மட்டும்தான். ஓகேங்களா? ஜாதகத்துல குரு லக்னத்துக்கு கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 7, 10 இந்த இடங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று இருந்தாரு வச்சுக்கோங்களேன், அம்ச யோகம் வரும். இந்த யோகம் இருந்ததுன்னா தேர்தல் போட்டியிடும் போது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அது வெற்றியா மாறும். சில அரசியல்வாதிங்க பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட சீட்டு வாங்குறதுக்கே போராடுவாங்க. ஆனா இவன் இந்த அம்சயோகம் இருக்கிறவங்களுக்கு தானா வந்து சேரும். வந்து சரி எப்படி வந்தாலே தெரியாது, ஆனா ஒரு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சில ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் பலம் பெற்று லக்னத்துல இருந்து 6வது இல்லைன்னா 9வது இடத்துல அதிபதியாக ஆட்சி பெற்று இருந்தாங்க வச்சுக்கோங்க, அது போல அமைப்பு ஒருவர் பெற்றிருந்தாங்கன்னா அரசியல் அவரை அசைக்கவே முடியாது. மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு பெயரோடு வாழக்கூடிய அம்சம் வரும். இது எல்லாம் ஜாதக ரீதியா அமைய வேணும்னா குலதெய்வ வழிபாடு தான் மிக முக்கியம். பொதுவாக குலதெய்வ வழிபாடு செய்ய 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 இந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை செய்யும். அதே போல கோவில்களுக்கு போகக்கூடியது, கோவில்களுக்கு போறது மட்டும் இல்லை, அங்க இருக்க தலவிருட்சம் இருக்கு இல்லையா, அந்த தலவிருட்சத்தை கும்பிடுறது, குறிப்பிட்டு தலவிருட்சம் வன்னி மரமாக இருந்தா அந்த தலவிருட்சத்தை கும்பிட்டால் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து சேரும். இதெல்லாம் செய்து சிலர் வெற்றி பெற்றதையும் நான் பார்த்திருக்கேன். ஓகேங்க. குறிப்பா வளர்பிறை தசமி தேதியில வன்னி மரத்தை 9 மரம் சுற்றி வந்து வழிபட்டால் நாடாலும் அரச யோகம் கிடைக்கும். இது சாஸ்திரம் சொல்ல விஷயம். ஓகேங்களா? இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பலர் இதை ஃபாலோ பண்ணவங்க தான். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயனா.